பிரேமதாஸ் அவர்களை அதில் டிப்யூட்டி லீடராகவும் ரவி கருணாநாயக்க அசிஸ்டன்ட் லீடராகவும் தலத்தாறு அத்துக்கோரில் ரஞ்சித் மதுவ பண்டார ஹிரான் விக்ரமரத்ன அகில விராட் காரியவசம் ரஞ்சித் மதுவ பண்டார் அவ்வளோ பேரை புல்வாங்கின ஒரு மாற்றத்துக்கு அரசியல் கட்சின்ற ரீதியிலே நாங்கள் இந்த ஆர்கனைசேஷன் என்ற முறையில் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோம். விசேஷமாக ஐக்கிய தேசிய கட்சி இருந்த நிலைமையிலிருந்து இன்று அதை வெளியே கொண்டு வெற்றி பாதத்துக்கு கொண்ட ஹரின் பெர்னாண்டோ அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டுமில்லை, இன்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த தேர்தல் பின்னுக்கு மஹிந்த என்ற பெயர் தான் இருக்குது. ஆனால் அது மஹிந்த ராஜபக்சே கிடைச்ச வெற்றி இல்லை, இது மஹிந்த தேசப்பிரியை கிடைச்ச வெற்றி என்று நான் கருதுவேன். என்று சொன்னால் இன்று மொன்றாகல மாவட்டத்தில் இருந்து மதுரையிலிருந்து மொன்றாகல மாவட்டத்துக்கு 3 ஆசனத்தை கொடுத்ததுனால வந்த வெற்றியாக நாங்கள் கருதுவோம். 6000 வாக்கு இருந்தால் பதுல்ல மாவட்டத்தை ஹரின் பெர்னாண்டோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றியிருப்பார்கள். அது காரணமாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சிருந்தால் நிச்சயமாக அந்த 6000 தேர்ந்து அதே நேரத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு தனி லிஸ்டனை கூட வந்து ரிஷாடும் ஹக்கீமும் சேர்ந்து வந்ததுல தான் அந்த 5000 ஓட்டு இல்லாமல் போனதுல ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆட்சி அமைக்க இல்லாத பண்ணி பதுல மாவட்டத்தை வெற்றுக்கொள்ள இல்லாத நிலைமை வந்துச்சு. இந்த நிலைமை இப்படி இருந்து தேர்தல் முடிஞ்சும் கூட இன்னும் அந்த மாவட்டத்தில் பிரச்சனை முடியல, மக்களை தேடி அடிக்கிற அளவுக்கு அரசாங்கம் பேசுது. இந்த நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடுறதுக்கு அரசாங்கத்துக்கு இயலாம இருக்கு, போலீஸுக்கு இயலாம இருக்கு. இதை நினைச்சு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், வருந்தோம். அரசாங்கம் என்ற முறையில அரசாங்கம் இந்த தேர்தலை எப்படி வெற்றினேன்றத இலங்கையில வாழும் அத்தனை மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். கொழும்புலையும் கொண்டு போய் எல்லா காடையர்களையும் கொண்டு போய் போத்தல் கொண்டு போய் தண்ணி போத்தல்ல போட்டோ போட்டு தண்ணி போத்தல்ல நம்பர் போட்டு சீல் போடோ கான்சில போய் சீல் போடோ கொடுத்து வாட்டர் டேங்க் கொடுத்து இந்த மாதிரி அநியாயம் எவ்வளவோ செஞ்சு 5000 ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்து இந்த அரசாங்கம் என்ன செய்து இந்த வேலை வெற்றியை செஞ்சு கொள்ளையில நிலைமை கொடுத்து வாக்கை வாங்குவாங்க. மக்கள் மோடியில மக்கள் ஒழுங்கான ஒரு தீர்வை மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திலே சஜிந்திர ராஜபக்ச வந்து 92,000 வாக்கும் பாராளுமன்றத்திலிருந்து விலகி போன ஹரின் பெர்னாண்டோ 1,73,999 வாக்கை கொடுக்குறேன்னு சொன்னால் இன்றைக்கு பெர்சன்டேஜ் எடுத்து பார்த்தால் 88% மக்கள் வாக்களிக்க ஒரு தலைவராக அவர் இருக்காங்க. அவர் தான் மக்களுடைய முதலமைச்சராக இன்றைய மாறுகிறார். இந்த மாற்றம் ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள நிச்சயமாக ஒற்றுமையை கட்சிக்குள்ள கொண்டாடுது. அது மட்டுமில்லை, மற்ற எல்லா கட்சிகளுடைய ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றுபட்டு இந்த ராஜபக்ச ரெஜிமெண்ட் எவ்வளவு சுருக்க நாங்கள் அனுப்புவோம் ஓட்டுக்கு அதுக்குரிய வேலை வெற்றியை செய்வோம் என்றேதான் எங்களுடைய. அதே நேரத்தில் சிறுச ஊடகத்தில் சந்தனை என்றவர் கூட தாக்கப்பட்டிருக்காரு. ஆலியல்லையில் நடந்த சம்பவத்தில் அவருக்கு உடனடியாக சுவை கிடைக்கிறது நாங்கள் வேண்டுகொள்கிறோம். அதே நேரத்தில் சுஷில் பிரேமஜயந்த அமைச்சர் அவர்கள் சொல்றாரு, இந்த தேர்தலில் எங்களோட கட்சி எங்களோட பங்காளி கட்சி 2 வெளியேறதால தான் எங்களுக்கு 9,000 ஓட்டுகள் அமைச்சு. நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு விமல் வீரவன்சே பாருங்க என்னம்மா இந்த டிவியில் பேசுகிறோம். இந்த எலெக்ஷன் காலத்தில் அரசாங்கத்துக்கு பாடம் படித்து கொடுப்பான், அது செய்வான், இது செய்வான், இவர் என்ன செஞ்சீங்கன்றது அவருடைய ஓட் பேசுகிறவங்க பார்க்கலாம். 4000 வாக்கு தான் இருக்கிறீங்க. ஒரு அமைச்சர், ஒரு தனி கட்சி அமைச்சர், ஊடு கொடுக்குற அமைச்சர், டெலிபோன் கொடுக்குற அமைச்சர், டெலிபோன் கடையில் எடுக்கிற அமைச்சர், இந்த அமைச்சர் வாக்கு இல்லாம போச்சு. இதே தான் சீலோன்மையில நிலைமை. விமான் சீலோன்மையெல்லாம் தனியே போனா திரும்ப அவங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு ஒரு சீட்டும் கிடைக்காது. அதனால அவங்க அரசாங்கத்தில் தான் இருக்கும். இன்றைக்கு உதய கம்மம்பிள்ளை என்ன சொல்றாரு, ஹரின் பெர்னாண்டோ 50,000 கூட வாக்கு எடுத்தால் அவர் அரசியல் செய்ய மாட்டேன். இப்ப நாங்க கேட்கிறோம், உதய கம்மம்பிள்ளை விலவுற டேட்டை போய் சொன்னா எங்களுக்கு கிருபாத் செஞ்சு கத்திஞ்சா போட்டு கொண்டாடலாம். இந்த மாதிரி அநியாயக்காரர்களுக்கு அரசியல் இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது இந்த நாட்டை பொறுத்தளவு நல்லது. எல்லா மக்களும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த தேர்தல் முடிவுகளோட எல்லா அரசியல் கட்சியும் நாங்கள் ஒன்றுபடணும் என்று சொன்னா இனிமேல் தேர்தல்
நாங்க இந்த இண்டிபெண்டன்ட் கமிஷன் போடாம நாங்க தேர்தலுக்கு